இன்றைய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விமான பணிப்பெண்ணிடம் சேட்டை விட்ட யாழ் புலம்பெயர் தமிழர். அனுராதபுர பெண் மருத்துவர் துஷ்பிரயோகம், சந்தேக நபர் கைது. ரணில் கலந்து கொண்ட கூட்டத்தில் குழப்பம், ஆத்திரத்தில் வெளியேறிய உறுப்பினர்கள். பெண்ணை கட்டி வைத்து தாக்கிய அதிகாரிகள், நடந்தது என்ன? தொடர்பென விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் விமான பயணிகள் மற்றும் பணிப்பெண்களை பாலியல் ரீதியாக புலம்பெயர் யாழ்ப்பாண தமிழர் துன்புறுத்தியதாக கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் கைதான சந்தேக நபர் தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இன்று கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இலங்கை மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளின் இரட்டை குடியுரிமையை பெற்ற நபர் இன்று அதிகாலை 12:45 மணியளவில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமூடாக இந்தியாவின் மும்பை நகரத்தில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை நோக்கி பயணித்துள்ளார். இதன்போது குறித்த நபர் விமானத்திற்குள் மதுபானம் அருந்தியுள்ளார். பின்னர் சந்தேக நபர் விமானத்தில் இருந்த பயணிகள் மற்றும் பணிப்பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார். சம்பவம் தொடர்பில் விமான பணியாளர்கள் இது குறித்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர். விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கியதும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் கட்டுநாயக்க விமான நிலைய போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் போலீசாரினால் மருத்துவ பரிசோதனைக்காக ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் நடந்த நேரத்தில் சந்தேக நபர் அதிக அளவு மது அருந்தியிருந்ததாக மருத்துவ அறிக்கைகள் தெரிவிக்கின்ற நிலையில் நீதிமன்றினால் பிணை வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதியில் 32 வயதான பெண் மருத்துவர் ஒருவர் கத்திமுனையில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கெல்நேவ பகுதியில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் இராணுவத்தில் இருந்து தப்பியோடியவர் என அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவரை தேடுவதற்காக 5 விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்தன. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் சுகாதார ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி வைத்தியர்கள் உட்பட அனைத்து சுகாதார ஊழியர்களும் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர். அத்தோடு அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று நாடளாவிய ரீதியாக வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது. இந்நிலையில் இன்று காலை பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வில் ராஜித சேனாரட்ன கலந்து கொண்டமைக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வொன்று கட்சி தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் இன்று நடைபெற்றது. இதன்போது ரணில் விக்ரமசிங்கவிடம் நியமன கடிதத்தை பெற வந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் களுத்துறை மாவட்ட அமைப்பாளருமான லக்ஷ்மண் விஜயமான, நான் இந்த கட்சிக்காக பாரிய தியாகங்களை செய்துள்ளேன். ஆனால் நீங்கள் ராஜித சேனாரட்ன இன்று வந்த பிறகு அவரை வைத்துக்கொண்டு தனியாக வேலை செய்து வருகின்றீர்கள். இதன் மூலம் பாரிய தவறொன்றை இழைத்துள்ளீர்கள் என தெரிவித்துள்ளார். எனினும் அவர் கூறிய எதனையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் புறக்கணித்திருந்தார் ரணில். அதனைத் தொடர்ந்து அங்கு எழுந்து நின்ற கட்சி உறுப்பினர்கள் இருவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவர்களை அமைதியாக அமருமாறு ரணில் கடுந்தொனியில் கூறிய நிலையில் குறித்த இருவரும் நிகழ்வில் இருந்து வெளியேறினர். சிலாபம் பங்கதனிய பகுதியில் வியாபாரம் செய்து வந்த பெண் ஒருவரை மரத்தில் கட்டி வைத்து கூட்டுறவு அதிகாரிகள் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்டவர் 3 பிள்ளைகளின் தாய் எனவும் அவர் தற்போது சிகிச்சைக்காக சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனவும் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த பெண் பங்கதனிய சந்தையில் உள்ள ஒரு தனியார் கட்டிடத்திற்கு பின்னால் ஒரு சமையலறையை கட்டி பல ஆண்டுகளாக சிறு வியாபாரத்தை நடத்தி வந்துள்ளார். அந்த கட்டிடம் சமீபத்தில் சிலாபம் பல்வேறு சேவைகள் கூட்டுறவு சங்கத்தால் வாங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. கூட்டுறவு கட்டிடத்துடன் கூடிய நிலத்தை
வாங்கிய போதிலும் பெண் தனது வியாபார இடத்தை விட்டு நகரவில்லை. இந்த விடயம் தொடர்பான கலந்துரையாடலை தொடர்ந்து சிலாபம் பல்வேறு சேவைகள் கூட்டுறவு சங்கத்தின் பொது மேலாளர் மற்றும் பிற ஊழியர்கள் குழு சம்பவ இடத்திற்கு சென்று பெண்ணை ஒரு கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக கூறப்படுகின்றது. அதேவேளை கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான நிலத்தை வலுக்கட்டாயமாக கையகப்படுத்த பெண் முயற்சித்ததாகவும் எந்த தாக்குதலும் நடக்கவில்லை எனவும் சிலாபம் பல்வேறு சேவைகள் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் சரத் விஜயசிங்க கூறியுள்ளார்.